ஒரு 30 செகண்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தேடுற நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ கண்டிப்பாக புரியாது. இது ஏதோ டெல்லியில் நடக்கிற போராட்டம் மட்டும் இல்லை, நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளோட கதவை தட்ட போகிற ஒரு பேரழிவு. ஏன்னா இன்னைக்கு டெல்லியில் சிந்துறது வெறும் மாணவர்களோட ரத்தம் இல்லை, உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம். அதிகார வர்க்கத்தோட லத்திகளுக்கும் கண்ணீர் புகைக்குண்டுகளுக்கும் நடு ரோட்டில் நம்ம பிள்ளைகள் கதறி அழுத அந்த கொடூரத்தோட பின்னணி என்ன? ஜந்தர் மந்திர ரத்த களரியாக்குன அந்த கபலீகரத்தின் பின்னணி என்னன்னு ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். பிரதமர் மோடிக்கு எதிராக சமீப ஆண்டுகளில் டெல்லியில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்றா இப்போ வெடிச்சிருக்கு இந்த கரப்பான் பூச்சி கட்சியோட போராட்டம். நாடு முழுக்க இருக்கிற கவனத்தை மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே டெல்லியை ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்குற அளவுக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த கரப்பான் பூச்சி கட்சியினர் நடத்துகிற பேரணியும் போராட்டமும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் திடீர்னு டெல்லியில் இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்க என்ன காரணம்? இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மைகள் என்னன்னு தெரியுமா? எல்லாமே கடந்த மே 3ஆம் தேதி அன்னைக்கு நாடு முழுக்க சுமார் 23 லட்சம் மாணவர்கள் எழுதின அந்த நீட் தேர்வில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. மே 7ஆம் தேதி என்டிஏ வெளியிட்ட தகவல்களும் அந்த கேள்வித்தாள் கசிவு புகார்களும் நாடு முழுக்க ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இதோட உச்சகட்டமாக மே 12ஆம் தேதி முழு நீட் தேர்வையும் என்டிஏ ரத்து செஞ்சப்போ மாணவர்கள் அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. இதை கண்டிச்சு NSUI அமைப்பினர் கல்வி அமைச்சகத்தோட முன்னாடி உடனே போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் மே 15ஆம் தேதி அன்னைக்கு ஜூன் 12 மறுதேர்வு நடத்தப்படும்னு NDA அறிவிச்சிச்சு. இந்த தொடர் குழப்பங்களாலையும் தாங்க முடியாத மன அழுத்தத்தாலும் நாடு முழுவதும் சுமார் 11லேருந்து 12 மாணவர்கள் தங்களோட உயிரை மாச்சிக்கிட்ட செய்தி எல்லாரையும் உலுக்கி போட்டுச்சு. ராஜஸ்தானை சேர்ந்த பிரதீப் மேக்வால், உமேஷ் மாலி, ரேணு மீனா, டெல்லியை சேர்ந்த அன்ஷிகா பாண்டே, உத்தரப்பிரதேசத்தோட ரித்திக் மிஸ்ரா, கோவாவோட சித்தார்த் ஹெக்டே, கர்நாடகாவில் பாக்யஸ்ரீ, மத்திய பிரதேசத்தில் ஆகாங்ஷா சதுர்வேதி, உத்தரகாண்டில் ரியா குமரி தாபா, அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோவையில் அணு கீர்த்தனா, சேலத்தில் கோபிகா, ஓசூரில் வெற்றி ஆனந்தன், தர்மபுரியில் ஆர் ரோஷினின்னு பல பிஞ்சு உயிர்கள் பலியாகியிருக்காங்க. பரீட்சை பயமும் எதிர்காலம் பற்றிய கவலையும் தான் இவங்களோட உயிரை பறிச்சிருக்கு. இப்படி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிரான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடக்கிறப்போ பத்திரிகை மற்றும் சமூக செயல்பாட்டுகளில் ஈடுபடுற வேலையில்லாத அந்த இளைஞர்களை இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு வர்ணிச்சார். அப்புறமா நான் பொதுவாக இந்திய இளைஞர்களை குறிப்பிடலை, போலியான பட்டங்கள் வச்சிருக்கிறவங்களை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு தெளிவுபடுத்தினார். இருந்தாலும் அவர் சொன்ன அந்த காக்ரோச் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இன்னைக்கு பெரும் போராட்ட ஆயுதமாகவே மாறியிருக்கு. 30 வயசே ஆன அமெரிக்க பாஸ்டன் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் மாணவர் அபிஜித் டீப்கே இந்த வார்த்தையை வச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். ஒரு கூகுள் ஃபார்ம் மூலமாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தில் எதிர்பாராத விதமாக பல்லாயிரக்கணக்கான ஜென்சி இளைஞர்கள் இணைஞ்சாங்க. இதுக்கப்புறம் ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து டெல்லி ஜந்தர் மந்தில் போராட்டத்தை இளைஞர்கள் தீவிரப்படுத்தினாங்க. இவங்க ஏன் ஜந்தர் மந்திரை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? இது நாடாளுமன்றத்திற்கும் வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பிரதமரோட அலுவலகம், அமைச்சரவை செயலகம், அப்புறம் அமைச்சகங்கள் எல்லாமே இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. 1988 போட் கிளப்பில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா மக்களோட குரல் அரசுக்கு நேரடியாக கேட்கணுங்கிறதுக்காகவே இந்த இடம் ஒரு போராட்ட களமாக மாற்றப்பட்டுச்சு. அங்கேருந்து தான் அவங்க அரசுக்கு இந்த 5 முக்கியமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க. கேள்வித்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்யும். மன உளைச்சலால் உயிரிழந்த அந்த மாணவர்களோட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும். CBSE 12ஆம் வகுப்பு OSM முறையை ரத்து செஞ்சு இந்த மங்கலான ஸ்கேன் நகல்கள் பக்கங்கள் விடுபட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுறத சீரமைக்கணும். தேர்வு முடிஞ்சு சரியாக 1 மாதத்துக்குள்ளேயே முடிவுகளை சட்டப்பூர்வமாக வெளியிடணும். தனியார் பயிற்சி மையங்களை தவிர்க்கிறதுக்காக அரசு கல்வி நிறுவனங்களின் உட்கட்டமைப்பை உயர்த்தி நிதி உதவியை அதிகரிக்கணும். மாணவர்களோட எதிர்காலத்தோட விளையாடுறத அரசு நிறுத்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகளுக்காக தான் பிரபல சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஆதரவோட கரப்பான் பூச்சி கட்சியினர் 20 நாட்களுக்கு மேலாக தீவிர உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் சோனம் வாங்சுக்கை டெல்லி போலீஸ் வெறும் 30 செகண்டில் தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க.
இதோட உச்சக்கட்டமா ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின அதே நாளில் ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி ஜென்சி இளைஞர்கள் உணர்வுபூர்வமாக பேரணியாக நடந்து போனாங்க. நாடாளுமன்றத்தை அவங்க நெருங்கினப்போ எந்த ஒரு முன்னறிவிப்போ எச்சரிக்கையோ இல்லாமல் அமைதியாக ரோட்டில் உட்காந்து போராடின அந்த மாணவர்கள் மேலே டெல்லி போலீஸ் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் தடியடி நடத்தி கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி எறிஞ்சாங்க. நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகள் இல்லையே சார், எங்களோட படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் தானே நாங்கள் போராட வந்தோம்னு பெண்கள் கண்ணீரோட கதற காட்சிகள். நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையே இல்லையா சார் அப்படின்னு உயரதிகாரிகள்கிட்ட ஒரு மாணவி கைகூப்பி அழுது கேட்குற அந்த நெஞ்ச உழுக்கிற காட்சிகள் இன்னொரு பக்கம். இன்னும் துணை இராணுவ படைங்கிற பேரில் பெண்களுக்கு நடந்த அந்த கொடுமைகள்னு சோசியல் மீடியாவே பதறி போய் கிடக்கு. காவலர்கள் உடையே இல்லாமல் சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்து கூட மாணவர்களை அடித்து மிதித்து உதைக்கிறது, சட்டையில் அந்த நேம் டேக் கூட இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுறதுன்னு போலீஸோட அராஜகம் அப்பட்டமாக தெரிஞ்சு. சமீபத்தில் தலையில் பிரெயின் சர்ஜரி பண்ணிக்கிட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ அகிலேஷ்பதி திரிபாதியை கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் கண்மூடித்தனமாக போலீஸ் அப்படியே தலக்குப்புற தூக்கி வீசியிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, இந்த நாட்டுக்கு நல்லது நடக்குன்னு நினச்சது தவறா, அதுக்காகவா இப்படி அடிக்கிறீங்கன்னு லத்தி அடி வாங்கி ஒரு 16 வயசு பையன் கதறப்போ இன்னொரு பக்கம் போலீஸோட அடியை உடம்புல தாங்கிக்கிட்டு அடிங்க சார், இன்னும் நல்லா அடிங்க சார் அப்படின்னு கெத்தா நின்று தன்னோட துணிச்சலை காட்டின அந்த இளைஞனும் அங்கே தான் இருந்தான். அதே கூட்டத்தில் தான் காவல்துறையினரால் அடித்து ரத்தம் கொட்டி மயங்கி தரையில் சரிஞ்சு கிடந்த தன்னோட தோழியை தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அடிக்காதீங்க சார், அவள் ரொம்ப சீரியஸ் நிலைமைக்கு போயிட்டா, உங்கள் காலில் வேணா விடுற அப்படின்னு கெஞ்சி கேட்கிற ஒரு மாணவியோட கதறல் ஒட்டுமொத்த நாட்டையுமே கண்கலங்க வச்சிருக்கு. ஆனால் இவ்வளவு வன்முறையும் அராஜகத்தையும் சந்திச்சும் கூட தங்கள் அடித்து களப்படைஞ்ச வெயிலில் மயங்கி விழுந்த அதே போலீஸ்காரர்களை ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, அவர் மேலே யாரும் தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லி கூட்டத்திலிருந்து பாதுகாப்பாக அந்த காவலர்களை ஓரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த மாணவர்கள் மயங்கி கிடந்த காவலர்களுக்கு அட்டையால் விசிறி விட்டு தண்ணி கொடுத்து காப்பாற்றினாங்க பாருங்க நம்ம மாணவர்கள். அதுதான் உண்மையான மனிதனே. ஆனால் போலீஸ் தரப்பில் இந்த போராட்டத்தை முடக்கிறதுக்கு மிகப்பெரிய சதியே நடந்திருக்கு. ஏன்னா போராட்டம் நடக்கிற இடத்துல கற்கள் நிரப்பப்பட்ட பெரிய லாரிகள் நிப்பாட்டப்பட்டிருந்துச்சு. அமைதியாக போராடுற மாணவர்கள் மேலே பழியை போட்டு வன்முறையாளர்களாக்க போலீஸே பிளான் பண்ணுதான்னு கேள்வி எழுந்துச்சு. ஏன்னா போலீஸ்காரங்களே மாணவர்கள் மேலே கல்லை எடுத்து எறிகிற காட்சிகள் வெளியாயிருக்கு. ஜந்தர் மந்தரில் நிற்கிற படைகளோட யூனிஃபார்மில் நேம் டேக் இல்லை. இவங்க உண்மையிலேயே இந்திய இராணுவமா இல்லை இராணுவ வேஷத்தில் வந்து மிரட்டுற போலி படையான்னு போராட்டக்காரர்கள் சந்தேகத்தை கிளப்புறாங்க. இந்த கொடூர தாக்குதலில் சோனு மாங்ஸோட மனைவி கீதாஞ்சலி உட்பட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காயமடைஞ்சாங்க. 38 பேர் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரிக்கும் 65 பேர் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கும் கொண்டு போகப்பட்டாங்க. டெல்லி முழுக்க மொபைல் நெட்வொர்க்கை போலீஸ் முடக்குனாங்க. இதுக்கிடையில் ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு மத்திய அமைச்சர் நட்டா கூட கரப்பான் பூச்சி கட்சியோட பிரதிநிதிகள் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துட்டாங்க. ஆனால் நட்டா கூட நாங்கள் பேசின அந்த 4 மணி நேரமும் வீணானவை தான் அப்படின்னு அரசாங்கத்தோட உண்மையான பதிலை இன்னமும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்னு சிஜேபி செய்தி தொடர்பாளர் அஸ்தோஷ் ரங்கா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் ஜூலை 21ஆம் தேதி அன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அவசர மனுவையும் நீதிமன்றம் உடனே விசாரிக்க மறுத்துடுச்சு. போலீஸ் தரப்போ மாணவர்கள் தான் வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு அறிக்கை விடுறாங்க. பிரதமர் மோடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதானி அம்பானியோட ஆதிக்கத்தாலையும் ஆர்எஸ்எஸ் அமைப்போட தலையீட்டாலையும் இளைஞர்களோட எதிர்காலமே பாழாயிடுச்சுன்னு ராகுல் காந்தி ஆவேசமாக பேசி அந்த போராட்டத்திலையும் மாணவர்களோடு சேர்ந்து கலந்துக்கிட்டார். அவரையும் அந்த காவல்படை அடித்து இழுத்துட்டு போனாங்க. ராகுல் காந்தி மட்டுமில்லாமல் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி போன்ற எதிர்க்கட்சிகளும் கூட இதற்கு இப்போ வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நாடு முழுவதும் போராட்டத்தை பத்திக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஜூலை 23ஆம் தேதி அன்னைக்கு இரவு பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டார். அதில் அவர்
நீட் வினாத்தாள் கசிவு சம்பவத்துக்கு அப்புறமா கடந்த 2.5 மாசங்கள்ல மத்திய அரசு பல அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 13 குற்றவாளிகளை பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிருக்கோம். மாணவர்களோட ஒரு கல்வியாண்டு கூட வீணாக்க கூடாதுங்கிறது தான் எங்களோட முதன்மை பொறுப்பாக இருந்துச்சு. அதனால தான் மத்திய அரசு தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி 22 லட்சம் மாணவர்கள் மிக குறுகிய காலத்தில் மறுபடியும் தேர்வு எழுதுகிற அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்து ஜூலை 19ஆம் தேதியே முடிவுகளை வெளியிட்டோம். அதோட இந்த வினாத்தாள் கசிவு வழக்குகளையும் உடனே விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் இன்னைக்கு நடக்க போற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார். ஆனா பிரதமர் மோடி இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தும் கூட போராட்டக்களம் அடங்குறதா இல்லை. இன்னைக்கு அதாவது ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து தூக்கணும்னு வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே திரண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் தேர்வுக்கு எதிராக அமைதியாக போராடின மாணவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மேலே டெல்லி காவல்துறை நடத்தின அந்த கொடூரமான அத்துமீறல்களுக்கு பதில் சொல்லியே தீரணும்னு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க. கல்வி முறையில் முழுமையான சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், வினாத்தாள் கசிவுகளை நிரந்தரமாக தடுக்கணும். அதுக்கு முன்னாடி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதல்ல தன் பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி எம்பிக்கள் எழுப்பின முழக்கம் டெல்லியையே அதிர வச்சிருக்கு. அரசாங்கம் தரப்புல குற்றவாளிகள் கைதாகிட்டாங்க, மறுதேர்வு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சமாதானம் சொன்னாலும் எங்களுக்கு தேவை வெறும் குற்றவாளிகள் கைது மட்டும் இல்லை, இந்த மோசமான கல்வி முறைக்கே முழுமையான தீர்வு தான் வேணும்னு ஜென்சி இளைஞர்களும் எதிர்க்கட்சிகளும் ஒரே குரலில் உறுதியாக நிற்கிறாங்க. மோடி அரசுக்கு இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியும் எதிர்க்கட்சிகளும் இந்த கூட்டு போராட்டமும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கல்வி முறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் வருமா? தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா? இல்லை இந்த போராட்டம் இந்திய அரசியலில் அடுத்து என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.